ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமது வீட்டில் தெய்வ சக்தியின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதற்கான சில முக்கிய அறிகுறிகளும், அது மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதற்கான அறிகுறிகளும். மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் சென்றிருக்கிறார் லயனில். அதாவது அங்கு மிகவும் கூட்டமாக இருக்கும். எப்பொழுதுமே மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக அதிக பக்தர்கள் வருவார்கள். இவரும் காத்திருந்து மகா பெரியவாவை தரிசித்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிவிட்டு, பெரியவா எனக்கு ஒரு சந்தேகம், நானும் தினசரி காலை மாலை குளித்து விடுகிறேன், சுத்தபத்தமாக எனது வீட்டிலும் தீபம் குத்துவிளக்கில் தீபமும் ஏற்றி வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் நினைத்த காரியங்கள் எனக்கு நடப்பது போல் தெரியவில்லை. நானும் எத்தனையோ நாட்கள் இதனை தொடர்ந்து செய்து வருகிறேன். இருந்தாலும் நாம் நினைத்தது நடக்க மாட்டேங்கின்றது. அது மட்டுமல்லாமல் தெய்வத்திடம் நாம் கேட்டது அவர்களுக்கு எப்படி தெரியும்? தெய்வ சக்தி நம்முடைய வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன என்பது போல காஞ்சி மகானிடம் ஒரு பக்தர் இதனை போல் கேட்க, அதனை கேட்ட காஞ்சி மகான் அவரை உற்று நோக்கி பார்த்து, அதாவது நாம் தெய்வ சக்தி நம்முடைய வீட்டில் இருக்கிறது இல்லை, அது இரண்டாவது பட்சம். நாம் தெய்வத்தை மனதார நினைத்து எந்த ஒரு செயலையுமே நாம் செய்ய வேண்டும். நீ தற்பொழுது இத்தனை நாள் செய்தேன், இதற்கான பலன் எனக்கு கை கிட்டவில்லை என்று கூறுகிறாய் அல்லவா? இதனை போன்று நீ கூறுவதை முதலில் தவிர்த்து விட வேண்டும். நீ நினைத்தது நடக்கின்றதோ இல்லையோ, இருந்தாலும் நீ குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீ வணங்குவதை நிறுத்தவே கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இதை நிறுத்தாமல் உன்னுடைய பக்தியை நீ தொடர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு எந்தவித துன்பங்களும் எந்தவித கஷ்டங்களும் வராமல் உன்னை நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை பாதுகாக்கும் என்பது போல் காஞ்சி மகான் கூறிவிட்டு, இதற்கு அப்புறமாக நீ உனது வீட்டில் இந்த அறிகுறிகள் இருந்தது என்றால் தெய்வ சக்தி உன்னுடைய வீட்டில் இருக்கின்றது என்று அர்த்தம் என்பது போல் காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நமது வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள், பள்ளி இருக்கிறது அல்லவா? பள்ளி நாம் விளக்கேற்றும் பொழுதும் நமது கண்களில் அடிக்கடி நமது வீடுகளில் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கும். அதற்கு அப்புறமாக பள்ளி சத்தமும் போட்டுவிடும். உங்களுடைய வீட்டில் பள்ளி சத்தம் போடவில்லை என்றாலும் உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருந்தது என்றால் பள்ளி உங்களது கண்களில் அடிக்கடி உங்களுடைய வீட்டில் தென்படும். இதனை போன்று தென்பட்டால் உங்களுடைய வீட்டில் பள்ளியானது இருக்கிறது என்று அர்த்தம். அதற்கு அப்புறமாக நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்களது வீட்டிற்கு அருகிலோ அல்லது உங்களது வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளானது அழுவார்கள். கண்களிலிருந்து கண்ணீரானது சாரசாரியாக வடியும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் வந்து அழுகுவார்கள். இதனை போன்று செய்தார்கள் என்றால் உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தியின் நடமாட்டம் இருக்கின்றது. நீங்கள் விளக்கேற்றும் பொழுது வாயில்லா ஜீவன்கள் ஏதாவது உங்களுடைய வீட்டிற்குள் வரும். விளக்கேற்றும் பொழுது அல்ல, அதாவது எப்பொழுதாவது உங்களுடைய வீட்டிற்குள் வாயில்லாத ஜீவன்கள், நீங்கள் கதவை மூடியிருந்தாலும் ஜன்னலின் வழியாகவோ வேறு ஏதாவது வழியாகவோ பறவைகளோ உயிரினங்களோ வந்தது என்றால் உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் இருப்பது என்பது போல பெரியவா கூறியிருக்கிறார். இப்படி இருந்தது என்றால் உங்களுடைய வீட்டில் கெட்ட சக்தியின் நடமாட்டமும் கெட்ட எண்ணங்களும் உங்களுடைய வீட்டில் இல்லை என்பது போலவும் அவர் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் உங்களுடைய வீட்டிலும் இதனை போன்று நடக்கின்றதா என்பதை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் உடைந்த கண்ணாடி இருக்கிறது என்றால் அதில் கெட்ட சக்திகள் குடியேறி விடுமாம். எனவே இதனையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி உங்களுடைய வீட்டில் உடைந்திருந்தால் அதனை உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். இதனால் கெட்ட சக்தியின் அறிகுறிகள் உங்களுடைய வீட்டில் தென்படுமாம். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம்.